வணக்கம் நண்பர்களே. நிறைய அந்த எடை குறைவை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பெரிய ஒபிசிட்டி சீரியஸே நம்ம வந்து பேசியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி, டயட்லாம் இருக்கிறேன், வெயிட்டு குறைக்கிறேன், ஆனால் டயட் இருக்கிறத நிறுத்தணுன்னே பட்டான்னு வெயிட் ஏறிடுதுங்களே, எப்படி இதை தடுக்கிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ நிறைய பேர் சார் நல்லா ஜிம்முக்கெலாம் போயிட்டு இருந்தேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆக்டிவிட்டி நிறுத்தினே உடனடியாக ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீபவுண்ட் வெயிட் கெயின். ஸோ இந்த ஏதோ ஒரு நம்ம உடல் எடை குறைப்புக்காக நாம் பண்ணக்கூடிய உணவு முறையோ இல்லது உடற்பயிற்சியோ அதை நிறுத்தின உடனே பயங்கரமாக வெயிட் ஏறிடுது. இதுதான் உடல் பருமனாக இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். ஸோ இதை ஏன் நடக்குது, இதை நாம் எப்படி கட்டுப்படுத்துறது, அதை பற்றி நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் சில அடிப்படை கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஸோ உடல் பருமன் அப்படின்னா என்ன? நம்ம உடம்புல சில எக்ஸஸ் கலோரிகளை, சரிங்களா, நம்ம தினசரி சாப்பிட்றோம், நம்ம எக்ஸஸ் கலோரிகளை நம்ம உடம்பு கொழுப்பு வடிவத்தில் உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களையும் சேர்த்து வைக்குது. இதுதான் நம்ம உடல் பருமன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸஸ் அடிப்போஸ் டிஷ்யூ மாஸ் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் இந்த உடல் பருமனுக்கு. சரி, ரைட்டு. ஸோ அப்போ நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றா உணவு முறை பின்பற்றுறோம். அது வந்து நம்ம கலோரிகளை குறைச்சி சாப்பிட்றது. பட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெறும் கலோரிகளை மட்டும் குறைச்சி சாப்பிட்றத நம்ம மைண்டு, நம்ம ஹார்மோன்ஸ் ஏற்றுக்காது. அதனால் வேறு வகையில் நம்ம மாவுச்சத்தை குறைச்சி, கொஞ்சம் ஆரோக்கியமான புரதங்கள் அதிகம் பண்ணி, ஆரோக்கியமான கொழுப்புகள் அதிகம் பண்ணி, நம்ம காய்கறிகள் அதிகம் பண்ணி, நம்ம இந்த இன்சுலின் ஹார்மோன்களை நம்ம கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சோம்னா கொஞ்சம் எளிதாக உடல் பருமன் குறையிறதுக்கு எளிதாக இருக்கும். விரத முறை அந்த மாதிரி பின்பற்றினா உடல் பருமன் குறையிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அத்துடன் நல்ல உடற்பயிற்சி இதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி நாம் உடல் பருமனை குறைக்கிறோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் தற்போதைய உணவு முறை, சரிங்களா, ஒரு தற்போதைய ஒரு உணவு முறை இருக்குது. நீங்கள் நார்மலாக 3 வேளை இட்லி தோசை சாப்பாடு, ஸ்நாக்ஸ், பஜ்ஜி போண்டா சாப்பிட்ருக்கீங்க. இதில் உங்களுடைய ஜீனுக்கு உடல் பருமன் அதிகமாகக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் நீங்கள் அதை மாற்றுறீங்க, மாவுச்சத்தை குறைக்கிறீங்க, விரதம் இருக்கிறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, உடற்பயிற்சி பண்ணுறீங்க, எக்ஸசைஸே பண்ணாமல் இருந்த நீங்கள் ஏதோ உடற்பயிற்சி அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கை முறையிலையும் உங்கள் உணவு முறையிலையும் ஒரு மாற்றம் கொண்டு வரீங்க. ஸோ அந்த மாற்றம் கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு உடல் பருமன் குறையுது, உங்களுடைய பிரச்சனைகளோ இல்லை சர்க்கரையோ பிபி அதெல்லாம் சரியாகுதுன்னு வச்சுக்கோம். ஆனால் இது நடக்கும்போது உங்களுக்கு வேறு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குன்னா, இயற்கையாகவே எவல்யூஷனரிலி உங்களுக்கு வந்து பரிணாமவியலில் உங்களுக்கு உடல் எடை குறையிறத உடல் விரும்பாது. ஏன்னா ஆதி காலத்து மனுஷனுக்கு அவன் நினைக்கிறப்பெல்லாம் கம்மியாக சாப்பிட்டு உடல் எடையை குறைச்சிட்டான்னு வச்சுங்களேன், திடீர்னு 2 நாள் 3 நாள் சாப்பாடே கிடைக்கலன்னா என்ன ஆகும்? சாப்பாடே கிடைக்காமல் செத்து போவான். ஸோ அப்போ இந்த பிரச்சனை நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பரிணாமவியலாக நமக்கு உடல் பருமனை ரொம்ப எளிதாக்கிறதுக்கு, அதாவது உடல் பருமனை அதிகமாக்கிறதுக்கு நமக்கு நிறைய ஹார்மோன்கள் இருக்குது, மெக்கானிசம் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு பயங்கரமாக நம்ம உடம்பு எதிர்ப்பு காட்டும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு நம்ம உடல் எடையை குறைக்க முயற்சி பண்ணும்போது உடம்பு எப்படியாவது அதை குறைக்க விடாமல் தடுக்கும், சரிங்களா. அதுக்கு எங்கெங்கேயோ தேவையில்லாத சில இடங்கள்லாம் எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் வந்து அதை கட் பண்ணும். ஸோ சிம்பிளாக புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் 50,000 வருமானம் இருக்குது, அவருக்கு ஒரு செலவுகள் வந்து ஒரு 30,000 மாதம் வந்துட்டுருக்குன்னு வச்சுப்போம், சரிங்களா. இப்போ திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைனால வருமானம் வந்து பாதியாக குறைஞ்சிருது, 25,000 குறைஞ்சிருது. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு வந்து 25,000 வருமானம் வருது. ஸோ அப்போ நம்ம பயங்கரமாக செலவெல்லாம் குறைச்சி ஒரு 10-15,000 நம்ம செலவெல்லாம் சுருக்கி நம்ம வந்து வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து நம்ம வேறு வேலை கிடைக்கிது, உடனே மறுபடியும் அவருக்கு 50,000 வருது. இப்போ முன்னாடி 30,000 நமக்கு செலவு இருந்தப்போ நம்ம 20,000 தான் மிச்சப்படுத்திட்டு இருந்தோம். இப்போ நம்ம செலவு 15,000 குறைச்ச பிறகு இப்போ மறுபடியும் வருமானம் 50,000 ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம எவ்வளோ மிச்சப்படுத்துவோம்? 35,000 மிச்சப்படுத்துவோம். ஸோ அதே வருமானம் தான், ஆனால் செலவை குறைச்சதுனால இப்போ நமக்கு மிச்சப்படுத்தும் தொகை அதிகமாகுது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து டயட் இருக்கீங்க, ஆனால் உடம்பு வந்து அதை எடை குறையாமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய அங்கங்கே செலவுகள், எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து அங்கங்கே கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் பண்ணி நீங்கள் வெயிட்லாம் குறைக்கிறீங்க. நீங்கள் வெயிட்டு குறைச்சிட்டு ஒரு கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸ் டயட்டுக்கு போகாமல் நீங்கள் மட்டும் பழையபடி இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ நான் முன்னாடி சொன்னது தான். ஸோ முன்னாடி இருந்த விட இப்போ எக்ஸஸ் கலோரி உடம்புக்கு கிடைக்கும். ஸோ பட்டன்னு உங்களுக்கு வெயிட்டு கூட ஆரம்பிச்சிடும். அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, சரி வெயிட்டை குறைக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் 80 கிலோ தான் சார் இருந்தேன், வெயிட்டு குறைச்சிட்டு ஒரு 5 கிலோ குறைச்சிட்டு
இப்போ மறுபடியும் நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சோன்னா இப்போ 90, 100 வந்துட்டேன் சார், முன்னாடி இருந்ததை விட 10-15 கிலோ கூட்டிட்டேன். இது நிறைய பேர் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட கம்மியாக தான் இருந்தேன், இப்போ அதிகமாகிட்டுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுக்கு காரணம் இதுதான். சரிங்களா? இந்த காஞ்ச மாடு கம்மங்கூட்டில் போகிற மாதிரி நம்ம ஆல்ரெடி உடம்பு வந்து பயங்கரமாக கலோரி தட்டுப்பாட்டில் ஒரு மாதிரி இருந்து ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உடம்பு. அப்போ நீங்கள் ஃபுல் கட்டு மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் ஃபுல்லாக அதெல்லாம் சேமித்து மறுபடியும் கொழுப்பாக மாற்ற ட்ரை பண்ணும். அதனால தான் இந்த உடல் எடை வந்து பயங்கரமாக படபடன்னு கூடிடுது. ஸோ இதை நம்ம தடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு மிதமான மெயின்டெனன்ஸ் டயட்டு தான் வரணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான லோ கார்ப் அல்லது பேலியோ உணவு முறையில் நீங்கள் வெயிட் குறைக்கிறீங்கன்னா, வெயிட்டு குறைச்ச பிறகு மிதமான மாவுச்சத்து, கொஞ்சம் ஒரு வேளை தான் மாவுச்சத்து இருக்கிற மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் உணவு முறைக்கு தான் நம்ம வரணும். நீங்கள் விரத முறையில் நீங்கள் உடல் எடை குறைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உடல் எடை குறைச்ச பிறகும் ஃபுல்லாக 3 வேளை ஃபுல் கட்டு கட்டக்கூடாது. ஓரளவுக்கு அந்த விரத முறையை நம்ம உணவோட அளவுகள் மட்டும் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் பயங்கரமாக உடற்பயிற்சியில் நீங்கள் உடல் எடை குறைக்கிறீங்கன்னா, உடற்பயிற்சி அப்படியே நின்று தூக்கி போடாமல் ஒரு நல்ல ஹெல்த்தியான உணவு முறையோட ஓரளவுக்கு மிதமான உடற்பயிற்சிகளை தொடர வேண்டும். ஸோ இந்த கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். இந்த தொடர்ச்சியான ஆரோக்கியமான உணவு முறை, வாழ்க்கை முறை மாற்றங்கள் தொடரலை, சும்மா நீங்கள் இது ஒரு 6 மாதம் 100 நாள் தெரப்பி, இது நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் ரீதியாக இதை ப்ரமோட் பண்ணுறவங்க தான் இந்த மக்கள் மனசை கெடுத்து வச்சுருக்காங்க. 100 நாள் ட்ரீட்மெண்ட், 100 நாள் பிளான் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 100 நாளும் கிடையாது, 200 நாளும் கிடையாது. உடல் பருமனை குறைக்கிறதும் மெயின்டைன் பண்ணுறதும் வாழ்நாள் முழுக்க நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மனசு ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 நாளும் இல்லை, 200 நாளும் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டு இது ஒரு வாழ்க்கை முறை மாற்றம், உணவு முறை மாற்றம், நிரந்தர மாற்றம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் எடையை சரியான முறையில் குறைச்சி அதை கட்டாயம் நல்ல முறையில் தக்க வைக்கவும் முடியும். மீண்டும் பழைய வெயிட்டை விட ஏறாமல் நம்ம பார்த்துக்கொள்ளவும் முடியும்.